வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். கேரட்டும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார், வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுவல் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் வடகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரியட்டும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 முருங்கைக்காய், 2 கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா சாஃப்டாகும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலையும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு புளி கரைசல் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் பெருங்காயமும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். சாம்பார், டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போது உருளைக்கிழங்கும் வெண்டைக்காவும் வச்சு ஒரு வறுவல் பார்த்துடலாம். இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி போட்டிருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாகும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா சிம்மிலே வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டு நல்லா செவக்க வச்சுக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. கடைசியாக இது கூட
கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாருக்கும் இந்த வறுவலுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.